வணக்கம், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி மழை காலத்தில் நமக்கு சளி இருமல் தொந்தரவு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சூடான கற்பூரவள்ளி இலை சாதம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே சளியெல்லாம் உங்களுக்கு கரைச்சிட்டு வெளியில் வந்துடும். இருமலும் கொஞ்சம் சரியாயிடும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 10-15 கற்பூரவள்ளி இலையை மேல் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் பூண்டை நச்சு வச்சுக்கோங்க, அதாவது இடித்து வச்சுக்கோங்க. இப்போ சாதத்தை வடித்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு சூடானதுமே கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இடித்து வச்சுருந்த பூண்டு இதில் போட்டு வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூட மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த கற்பூரவள்ளி இலையை போட்டு 2 நிமிஷம் கிளறிட்டு ஆற வச்சுருந்த சாதத்தை இதில் போட்டு நம்ம கிளறிட்டோன்னா சூடான கற்பூரவள்ளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட லெமன் ரைஸ் மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் செஞ்சதுனே கூட உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இதில் நல்ல மருத்துவ குணமும் இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.